வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்கலி, சிக்பீ, பொட்டேட்டோ, பெல் பெப்பர், கேப்சிகம் இதெல்லாம் சேர்ந்த கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம காட்டினது. இதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நாரியல் வச்சுருக்கிறேன். அப்புறமா நம்ம கசகசா அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட்ஸ் போடுறேன். இதில் ஒன்று தான் காட்டுறேன், நான் திருப்பி நான் ஒன்று போட்டேன். இதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிறது வந்து கிராம்பு, லவங்கம்னு சொல்கிறது, கிராம்பு ஒரு 2-3 போடுறேன், லாங்கு அது சேர்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து பட்டை வேணும், தால்ச்சீனி, சின்னமன் ஸ்டிக் வேணும். அதுக்கு பதிலாக நான் பவுட்ரு வந்து கொஞ்சோண்டு ஒரு போடுறேன். இப்போ போட்டது வந்து சோம்பு, ஃபெனல் சீட்ஸு, அது ஒரு டீஸ்பூன், பெருஞ்சீரகம். இப்போ போட்டது வந்து கேஷ்யூ நட்டு, காஜு போட்டிருக்கிறேன், ஒரு 3 எடுத்து போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ப்ரோக்கலியை வந்து நான் ஏற்கனவே லேசாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, வெங்காயம், பொட்டேட்டோ வெட்டி வச்சுருக்கிறேன். 2 ஆலு எடுத்துருக்கிறேன், 2 ஆலு, 2 ஆனியன், பியாஜ் எடுத்துருக்கிறேன், 2 டமாட்டர் 2 தக்காளி, 3 தக்காளி, சின்ன தக்காளி, நாட்டு தக்காளி. இப்போ 2 பே லீஃப், பிரிஞ்சி எல்லாம் போடுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். இது சூடானதும் நம்ம வந்து இந்த காய்கறிகளை போட்டுடலாம். ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆலு, டொமாட்டர், பியாஜ் 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக், அதரக் லசன் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இது கொஞ்சம் நான் இப்போ டர்மரிக் போட்டிருக்கேன், அதையும் போட்டு வதக்கணும். அதை நான் எடுக்கலை, அந்த கிளிப்பு இல்லை என்கிட்ட, ஸோ அதை ஆட் பண்ணலை, நான் போடலைன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறமா வந்து அதை போட்டு நீங்கள் வதக்கி எடுத்துருங்க. இப்போ வந்து நான் சேர்த்தது வந்து கோகனட் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சது. இது கூட கொஞ்சம் அந்த மிக்சியிலே நான் தண்ணி ஆட் பண்ணி, இந்த கொஞ்சம் காய் வேகிறதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நமக்கு கிரேவியும் வேணும், கறி டைப்பில் தான் பண்ணுறோம், அதனால் தண்ணி நம்ம ஆட் பண்ணி இதை கவர் பண்ணி நம்ம இது வந்து ஒரு 75% வேகட்டும். அதுக்கப்புறமா ப்ரோக்கலி ஏற்கனவே வெந்தது தான், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கலியை எப்போவுமே நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில், நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரில், இப்போ நான் போடுறது ப்ரோக்கலி, இதை வந்து ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதில் அப்படியே போடுங்க. போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ்லாம் போயிடும். இதில் வந்து வேர்ம்ஸ் சின்னது இருக்கும், அதனால் வந்து ஹல்தி பவுடர், டர்மரிக் பவுடர் போட்டு நீங்கள் அதை வந்து கொதிக்க வச்சு உடனே அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் என்னோடய சேனலில் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். இது வந்து பெல் பெப்பர், கேப்சிகமும் நான் அது வந்து கட் பண்ணி போடுறது. இது சீக்கிரம் வெந்துருன்றதுனால நான் இதை லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் வந்து இந்த ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். சிக்பீ, அதாவது வெள்ளை கொண்ட கடலை வந்து நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் இது கூட நான் ஆட் பண்ணுறேன். இந்த வெஸ்டர்னர்ஸ் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏதாவது பல்சஸ், சீரியல்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க. நானும் பண்ணி பார்த்துருக்குறேன், நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதை ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டினா விட்டுருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.